அதாவது இப்போ என்னன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லி ஒரு தகவல். அதாவது என்னன்னா முக்குளத்தோரை தேவமாற டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நாம பண்ண துரோகத்தை இவங்க வந்து மறந்துட்டாங்களா என்ன எது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு சிந்தனையில தான் இந்த எலெக்ஷனை எடப்பாடி பழனிசாமி வந்து அணுகியிருக்காப்ல அப்படிங்கிறது கன்ஃபார்மான தகவல். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில செல்லா காசுகள் சாதியை அடகு வைக்கிற ஒரு சில டீம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து காசை கொடுத்து கூப்பிட்டுட்டு அப்போ தேவமாறு கூட நம்ம பின்னாடி இருக்காங்க, நம்ம தேவமாரெலாம் விலை கொடுத்து வாங்கிட்டோமா, ஏன்னா தேவமாரினாலே பணம் கொடுத்தா போயிடுவாங்க அப்படிங்கிற கெட்ட எண்ணம் அந்த அழுக்கான ஒரு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காப்ல. அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம உடைக்கணும். அதாவது தேவமானால நாங்கள் பணத்துக்கு விலை போக மாட்டோம், நாங்கள் உன்னை மறக்க மாட்டோம், வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம். எடப்பாடி ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் எல்லாம் அதாவது எப்படின்னா தேவமாரை பொறுத்தளவில் நைட்டு எவ்வளோ பெரிய பகையாக இருந்தாலும் காலையில் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டால் மறந்துடுவோம். இதுதான் நம்ம இனத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு குணம், அந்த ஒரு பாரம்பரிய குணமே. எதிரியா இருந்தாலும் அவன் நம்மளை சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டால் மறந்துடுவோம். ஆனால் எடப்பாடியை மறக்கக்கூடாது. அதனாலதான் ஊர் ஊரா வீதி வீதியா எல்லாம் நம்ம பயணம் பண்ற பணம் காசு எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இயக்கத்திலிருந்து எல்லாரும் ஆளுக்கு 200 ரூபா போட்டா நம்ம சக்திக்குள்ள நம்ம எழுதிக்கு உட்பட்ட என உணர்வுள்ள ஊர்களில் எல்லா ஊர்லயும் வந்து தேவமாறு ஊர்ல எடப்பாடியை மறந்துடுவாங்க, அந்த ரெட்டலையை மறந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல. ஏன்னா ரெட்டலை வந்து இப்போ நம்ம இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம சாதியை அழிக்கக்கூடிய நபர்கிட்ட தான் நம்ம சாதியை, அது எப்படின்னா ஒரு முதல்வர் ஒரு தப்பை பண்ணக்கூடாது வாழ்க்கையில. வந்து என்னன்னா குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும் கொடுத்து தேவமாறு இழிச்சவாங்க, தேவமாறு நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. இப்படிதான் உங்களுக்கு அதிமுக உள்ள அதிகார வர்க்கத்தில் உள்ள தேவமாற புறம் அழிச்சாரு. அந்த ஆட்சியில எத்தனையோ கைகால் 10 வருஷம் நடந்த ஆட்சியிலையும் நீங்க எல்லாத்தையும் எடுத்து கணக்கெடுத்து பார்த்தா கூட எண்ணற்ற கைகால் உடப்பு லாக்அப் டெத்து எல்லாமே அதுதான் நடந்துச்சு. இப்படிதான் உங்களுக்கு இது எல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. தேவர் சிலையை வந்து அவ்வளோ மக்கள் கதற தேவர் சிலையை உடைச்சாங்கன்னா மதுரை மேலூர்ல நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மறதி தான் தேவமாருக்கு மிகப்பெரிய வியாதி. அந்த வியாதியால நம்ம அழிகிறோம். அந்த மறதிங்கிற வியாதியால நம்ம அழிஞ்சு நீங்க நாசமா போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். பல இடங்கள்ல போற இடங்கள்ல எல்லாம் பிற சமூக இது வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த சமுதாய மக்கள் இருந்தாலும் நம்ம எதிர்த்திருக்கோமா, நம்ம அவங்கள பத்தி ஏதாவது பேசியிருக்கோமா? இரட்டையிலையோ பிஜேபியிலையோ அமமுகலையோ எதுல எந்த சாதியில ஒரு வேட்பாளர் நிற்பாட்டாலும் நமக்கு கோபம் வராது. நம்ம என்ன அமமுக வந்து நிற்பாட்டிருக்காரு, டிடிவி நிற்பாட்டிருக்காரு அப்படின்னு நமக்கு ஓட்டு போடுவோம். அதிமுக வந்தாலும் சரி, எந்த கட்சியில திமுக வந்தாலும் சரி, எந்த கட்சியில எந்த வேட்பாளர் போட்டிருந்தாலும் நம்ம அதை பத்தி பேச முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களை ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டிருக்கும் போது பிற கம்யூனிட்டி வெறியர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவெல்லாம் வந்து தேவரு, அதுவும் குறிப்பா மறவரு, இவனை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு பப்ளிக்கா பேசுறாங்க பாருங்க. அப்ப சாதி வெறி யாருக்கு இருக்கு? நம்ம எல்லா சாதியும் காப்பாற்றணும் நினைக்கக்கூடிய நம்ம யார் வந்தாலும் சட்டையை முதல் கூட கலத்தி கொடுக்கிற சமுதாயம் நம்மள சாதி பிடிச்சோம். அதாவது நம்ம சாதி பத்தியே பேசக்கூடாது, நம்ம தேவமாரின்னு பேசக்கூடாது. நீ தேவர்னு பேசுனா நீ ஜாதி வெறிய. அப்ப நீ வந்து தேவமாரி வேட்பாளரை எதிர்த்து ஒவ்வொரு இடத்துலயும் சாதி வெறி எந்த இவங்க எல்லாம் இப்ப நான் இப்ப எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றேன். அதிமுக இருந்தாலும் சரி, அமமுக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இந்த வேட்பாளர்கள் நம்ம சாதிக்கு எதுவுமே செய்யல. ஆனா நம்மள இப்ப ஜாதி வெறிக்கும் பாருங்க, அவங்கள ஜாதி வெறிக்கும் பாருங்க. இவங்க வந்து அழிச்சிருவாங்க போயிடுவாங்க. ஏன்னா அழிஞ்சதே நாங்க தான். உங்களுக்கு நம்ம தான் அதிகமான அழிவு வந்து ஏற்படுத்திருக்காங்க. நம்ம தான் இருந்தாலும் ஒரு சில விட்டு கொடுக்காம இந்த டுபாக்கர்களுக்கு பூரா 15 லட்சம் 20 லட்சம் தான். நான் ஒரு செகண்ட்ல நாளைக்கு காலையில இந்த சமுதாயமே வேண்டாம்ப்பா நம்மளும் ஏமாத்தோம் அப்படின்னு நான் மாறி போயிட்டு இருக்கீங்களே, நான் இன்னைக்கு வந்து அப்படி செட்டில் தான், அதை மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனா நான் மாறிட்டேன், நானும் விளைவிட்டேன் அப்படின்னா இனிமேல் இந்த சமுதாயத்துக்கு இந்த சமுதாய கட்சிக்கு எந்த இளைஞரும் போக மாட்டாலும் எனக்கு நல்லா தெரியும். அதே எசகிராஜாவே மாறி போயிட்டாலும் இனிமேல் எவ்வளவு நம்ம உருவாக்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கல்யாண வீட்லையும் கோயில் திருவிழாத்திலையும் என்னை அழைச்சி இந்த சமுதாயம் இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயமும் உருவாக்கியிருக்கு. ஒரு ஆளை என்னை வந்து நான் ஒரு சாதாரண நபர் தான், எனவனூர் இருக்கிற ஒரு காரணத்தால என்னை இந்த சமுதாயம் பெரிய லெவலில் வளர்த்துருக்கு.
இனத்துக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, இந்த இனத்தை சாகம் தண்டி கரெக்டாக கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் பல பேர் என்னை தொடர்பு கொண்டு பேசணும்னு வச்சாலும் என்னை வந்து ஆப்போனட்லாம், அதாவது என்னன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, பல இதுகள் நடந்தாலுமே கல்வியை நம்ம இறக்கும் வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதே கொள்கையில பாருங்க. அந்த 3 பேர் எலெக்ஷன் ஆரம்பிச்ச உடனே ஒருத்தன் த்ரெட்டன் பண்ணுவான், என் கட்சியில் 1 லட்சம் பேர் இருக்கா, 50,000 பேர் இருக்கா, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணி சொந்த சாதி கட்சினாலும் பணம் வாங்கிட்டு தான் போவான். அப்போ நாம் வந்துருங்க யாரையுமே வந்து ஒரு ரிட்டர்ன் பண்ணி இவங்கெல்லாம் நமக்கு பணம் தருவாங்க, இவங்கெல்லாம் நமக்கு காசு தருவாங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் தான் எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு கவலை மட்டும் இருக்கு, பணம் காசு இல்லாமல் இந்த எடப்பாடி எடுத்து நம்ம ஒரு பக்கமும் போக முடியலையே, அதாவது குறைஞ்சவருக்கு தான் போக முடியல. காசு இருந்தால் நம்ம எல்லா பக்கமும் போகலாம்ல, எல்லா கிராமத்திலும் போய் பேசலாம்ல, அந்த கவலை தான். அதாவது ரன்னிங் ஆகணும், நான் போய் பேசணும்ல, மக்கள்கிட்ட நான் பேசணும்ல, நான் ரன்னிங் ஆகணும்ல, அந்த கவலை தான் இருக்குமே தவிர மற்ற கவலையே எனக்கு இது வரைக்கும் இருந்து கிடையாது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிடக்கூடாது, எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டு யாரும் ஓட்டு போட்டக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெரிந்த ரெட்டலையே நம்ம இந்த திருப்பு மறந்துடணும். என்கிட்ட பேசின என்ற ஒவ்வொரு ஃபோன் கால்கள்லாம் அவன் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தை, ஒரு சில ஆளுக்கு பேசும்போது வார்த்தைகள்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு சில வார்த்தை ஒரு சில ஆட்கள் பேசுறதுலாம் காசு காண்டி போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறதுனால நம்ம சமூகத்தை வச்சு பேசும்போது நமக்கு அசிங்கமா தோணுது. இப்படிதான் உங்களுக்கு ரெட்டலையப்பா அப்படிலாம் கிடையாப்பா, நீ நினைக்க மாதிரிலாம் இல்லை, எப்படினாலும் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை நினைக்கும் போது நமக்கே மனது கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து தப்பி தவறி நம்ம பெண் பிள்ளைகள் நம்ம லேடிஸ்லாம் சொல்லுங்க, ரெட்டலை நமக்கு நம்ம சின்னம் கிடையாதுமா அப்படிங்கிறத தெளிவா அப்படி சொல்லுங்க. ரெட்டலைக்கு யாரும் வாக்கு போட்டாங்கன்னா அந்தந்த கணக்கு எடுத்து பார்ப்பான். அப்போ வந்து பரவாயில்ல, தேவமரபுரம் மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்துச்சுன்னா நம்ம அலைஞ்சிருக்கும் வேஸ்ட்டு, நம்ம பகையானதும் வேஸ்ட். இன்னொரு மட்டும் எடப்பாடி பழனிசாமி அதிகார வர்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அடுத்தால மிகப்பெரிய லெவலில் அவன் அதிகாரத்தில் இருக்கும்போது நம்ம யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. ஊரை கெடுத்து ஊற்றி கொடுத்த பரம்பரை நம்மளை, இந்த நாட்டையே காப்பாற்றுற பரம்பரை, அந்த நாட்டுக்கே சுதந்திரம் கொடுத்த பரம்பரை, இந்த நாட்டுக்காண்டி எத்தனையோ உயிர் பலிகள் விட்ட சமுதாயம். நம்மளால தான் சுதந்திரமே வாங்கணும், நாம தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம். ஆனால் நம்மளை என்ன சொல்றோம்னா ஊற்றி கொடுத்து ஊரை கெடுத்த பரம்பரை. அவன் குலத்தொழிலே அதான்ல. யார் சொன்னா? இதே எடப்பாடி தூண்டி விட்டு சிவி சண்முகம் சொன்னான். அப்ப அதெல்லாம் மறக்கலாமா? அதனால எனக்கு ஒரு கேஸ் அப்பவுமே நம்மளை வளர்க்கப்பட்டான். அந்த வழக்குல இருந்து நான் தப்பி போகும்போது 2ஆம் பட்ட ஏன்ட்ட எப்படினாலும் எஸ்சி ராஜாவை நம்ம வளர்ச்சி போடன்னு சொல்லி வரும்போது நான் மாட்டேன்னு சொன்னனாலதான் என் மேல கொலை கேசப்பட்டான். எடப்பாடி ஆட்சியில கடைசியில இவன் எதுக்குமே வரமாட்டுக்கான், பணம் கொடுத்தாலும் வேக மாட்டுக்கான். அவன் ஆட்சியில மேடை கோவில்பட்டியில தேவமாட்ட 200-300 பிச்சை எடுத்து ஒரு மீட்டிங் போட்டேன். 5000 ரூபாய் கூட்டினேன், கூட்டி அதுலயும் அவனை திட்டினேன், அவன் ஆட்சியிலே திட்டினேன். அதனால எனக்கு வந்து கிடைச்சது எதுமா கொலகேசு. என்னை கொலகேசில் மாட்டி விட்டு 8 மாசம் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேன். இப்படிதான் உங்களுக்கு இதெல்லாம் நான் மறந்துடுவோம்னு அவன் நினைக்கான். இப்படிதான் உங்களுக்கு இதெல்லாம் நான் சமாஜத்துக்கு எனக்கு தனிப்பட்ட பகை இல்லை, எல்லாமே சமாஜத்தில் தான் எனக்கும் பகை. இப்படிதான் உங்களுக்கு எனக்கு எல்லாரும் உண்மையா இருக்கிறதுனால நான் ஒரு கல்யாணம் விட்டு காய்ச்சி விட்டுக்கு நம்ம அன்னைக்கு வரணும்னா ஒரு 1000 ரூபா தான் முயற்சிவேன். நான் அங்கேருந்து வரணும் போன இருக்கணும். ஆனால் எனக்கு என் சமுதாயம் 25,000 செலவு 4 பேனர் விற்காங்க, மாலை போடுதாங்க, சால்வை போடுதாங்க. அப்போ அவங்க என்னை வளர்த்து விடுறாங்களா? நீங்கள் எல்லாரும் என்னை வளர்த்து விடுறதுனால அந்த நன்றியை நான் காட்டணும், அதை விடக்கூடாது. நம்ம சமுதாயத்துக்காக நம்ம கடைசி வரைக்கும் நிற்கணும்னு நினைச்சுப்பாங்க. இப்படி அது வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. அதான் நான் வந்து பேசுறதுக்கு வச்சுக்க ஒரு அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடாது. எல்லாரும் போய் மறுபடியும் போய் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க நாலு நினைப்பாங்க. அப்புறம் பேசி அதெல்லாம் பார்த்து சங்கடமாயிடும். அதனால உங்களுக்குன்னு உசுறு கொடுத்தினாலும் காப்பாற்றுறது வைக்கிறதுக்கு போராடுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். என்னையே நீங்க பயன்படுத்திக்கோங்க. நான் எந்த ஒரு நிற்கமும் சொல்லுதேன், வாழ்க்கையில எந்த துறையிலும் சரி இந்த சமுதாயத்தை அடகு வைக்க விட்டு இந்த சமுதாயத்தோட என்னங்கிறத செயல்படுத்தா நான் செயல்படுவேன். அதை மட்டும் நீங்க எல்லாரும் வந்து மனதில் வச்சுக்கோங்க. ஒரு சில வீடியோ வந்து கட் பண்ணிக்க, 2 செல் கட் பண்ணி நம்ம மீடியா எடப்பாடி தெரிஞ்ச துறவத்தை மறந்துறாங்க.